we are going to discuss about the topic simplex method. Okay, simplex method இதில் வந்து இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸிமைஸ், இன்னொன்று வந்து மினிமைஸ். ஸோ அதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் எப்படி பண்ணணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு கண்டிஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் 3 கண்டிஷன்ஸுமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேரியபிளோட நேம் வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ். சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கனால அதுவும் எல்லாமே இன்ஈக்குவாலிட்டி கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஈக்குவாலிட்டியை மாற்றுறதுக்காக 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது S1, S2, S3. ஸோ கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் சிம்பிளோடு சேர்த்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட லீனியர் கொடுத்துருக்க இசட்டை வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் எப்படி எழுதுவாங்க. ஸோ வந்து இப்போ இதுதான் வந்து இசட். இதில் வந்து நான் ஸ்லாக் வேரியபிள்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து அடிஷ்னலாக போட்டதுனால அதோட வேல்யூஸ் எல்லாமே ஜீரோஸில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 1ல் வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ இதான் வந்து ஒரு காமனான டேபிள். இதை வந்து நம்ம 3 ஸ்டெப் எத்தனை ஸ்டெப் பண்ணுறோமோ அத்தனை ஸ்டெப்புக்கும் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ மேலே உள்ள வேரியபிள்ஸ் இந்த காலத்தில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து x1ஓட வேல்யூ 5, அதோட கோஎஃபிஷியன்ட், x2க்கு 7, S1, S2, S3 எல்லாமே 0. அதே மாதிரி இந்த சைடும் இதுக்கெலாம் 0. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள காலம் ரோஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இக்குவேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. ஸோ அதே மாதிரி x2 1, S1 இந்த equationல இருக்குது. ஸோ ரிமைனிங் இல்லை 0. இதே மாதிரி சிமிலர்லி 3, 8, 0, 1, 0. அதே மாதிரி 10, 7, 0, 0, 1. ஸோ இந்த சொல்யூஷன் காலத்தில் கரஸ்பாண்டிங் சொல்யூஷன்ஸ் எழுதிக்கோங்க 4, 24, 35. ஸோ இது இவ்வளோ எழுதிட்டு எப்படி வந்து ZJ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ZJ வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி சேம் 0 × 3, 0 × 10 அண்ட் அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு என்னவா வரும்னா இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே இது எல்லாத்துக்குமே 0 போட்டுடலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0, அப்போ ஆட் பண்ணும்போது 0. ஸோ இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாமே ZJ வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் 0 தான் இருக்கும். ஸோ எப்படி ZJ மைனஸ் CJ. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் CJ அப்படிங்கிறது. ஸோ ZJ கிடைச்சது எல்லாத்துலேருந்து இந்த CJயை மைனஸ் பண்ணணும். ஸோ இது இங்கே 0 அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு மைனஸ் அப்ளை பண்ணி இதெல்லாம் எழுதிக்கலாம். மேலே அங்கேயும் 0 தான் இருக்குது, அப்போ இங்கே 0. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கீழே கிடைக்கக்கூடிய ZJ மைனஸ் CJ வேல்யூவில் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப பெரிய நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து -7 தான் இங்கே மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த காலத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப் டு இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் முடியும், அதாவது ZJ காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ரோவில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இந்த வேல்யூஸை கொண்டு இந்த சொல்யூஷனை டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா 4/1. ஸோ 4/1னா என்னது ஆன்சர், ஸோ 4. அதே மாதிரி இந்த ரேஷியோ காலம் 24/8, ஸோ 3, 35/7, 5. நம்ம வந்து இந்த இடத்துல மினிமம் வேல்யூ, ஸோ மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ அதை செலக்ட் பண்ணி இந்த கரஸ்பாண்டிங் ரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 0 இருந்தாலும் 0 செலக்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி த மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த இன்டர்செக்டட் செல் தான் நம்மளோட கீ வேல்யூ. ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே கிடச்சிருக்க கீ வேல்யூ வந்து 8. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் தான் வந்து என்டரிங் வேரியபிள் அண்ட் இந்த வேரியபிள் வந்து லீவிங் வேரியபிள். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ என்டரிங் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது x2. ஸோ லீவிங் வேரியபிள் வந்து S2. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.